ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டுல ரசாயனவியல்ல 31 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 31வது கேள்வியை பாத்தீங்கன்னா, செறிந்த HNO3யும் செறிந்த H2SO உடன் புரோமோபென்சீனின் நைட்ரேற்ற பொறிமுறையை கருதுகன்னு சொல்லி போட்டு கீழே இத்தாக்கத்தின் போது உண்டாகும் அயனை அல்லது அயன்களை பின்வரும் எந்த கட்டமைப்பு அல்லது கட்டமைப்புகள் வகை குறிக்கின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த கேள்வியை முதல் போறதுக்கு முதல் நமக்கு ஒரு நோர்மலான ஒரு பென்சீன் ஒன்றுல நமக்கு இந்த நைட்ரேட்டத்துல பிரதியீடு எப்படி நடக்கும் என்ற ஒரு பொறிமுறை ஞாபகம் இருந்தா தான் அதை அடிப்படையா வச்சுக்கணும். இப்ப இது டிரெக்டா புக்ல என்னது பொறிமுறையா தரல, ஆனா அந்த பேசிக் பொறிமுறையை வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யணும், இந்த இதை அணுகக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம இங்க என்ன நடக்குது என்று பார்த்தோம்டா, இங்க இருந்து நம்ம H2SO4யும் HNO3யும் தாக்கி அதுல வார NO2+ இங்க என்ன நடக்குது, பென்சினோட போக்குள்ள பென்சின்ல இருக்கிற டபுள் பாண்ட்ல இருந்து என்னது இலத்திரனை கொடுத்து அது என்னது இணைஞ்சி இங்க இப்படி என்னது இந்த தாக்க பொறிமுறை கூட இந்த தாக்கம் போக போகுது. ஆனா இங்க என்ன ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட்டா, இது வெறும் பென்சின்ல என்னது புரோமோ பென்சின் இருக்காங்க. அதாவது பென்சின்ல என்னது ஒரு பக்கத்துக்கு என்னது இந்த பிஆர் இணைஞ்சு காணப்பட போகுது. இப்ப பிஆர் இணையுதுண்டா, இவர் என்ன வகையான வழிகாட்டியான்னு என்ன செஞ்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இவர் என்னது ஒரு ஓதோ பரா வழிகாட்டியான்னு செய்ய போறேன் இருக்க போறேன். எவ்வளவு கூட்டமா இருந்தா கூட இவர் என்ன இருக்க போறேன், ஓதோப்பர வழிகாட்டியா இருக்க போறீர். அப்ப போய் இணையிற எண்ணோட்டு ஓதோ அல்லது பரா என்ற இடத்தை நோக்கி தான் என்ன செய்யணும், இணையக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு இப்ப இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துல எண்ணோட்டு இணையிற இந்த இடத்தை பாருங்க, இங்க ஓதோ இடத்துல இணைஞ்சிருக்கு. அப்ப இங்க ஓதோ இனத்துல இணைகிறதோட இந்த இடத்துல என்னது டபுள் பாண்ட் நீக்கப்பட்டதால இந்த இடத்துல என்னது ஒரு பிளஸ் வர மாதிரி காட்டியிருக்காங்க. அப்ப இந்த கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இந்த என்னது பொறிமுறை கூடான நம்ம பார்த்தோம்டா, இங்க வரக்கூடிய அதே மாதிரியான கட்டமைப்பு இங்கேயும் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதால இந்த ஏ என்ற கட்டமைப்பு என்ன செய்யலாம், நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இங்க பி பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பாக்குறதுக்கு சரியான கட்டமைப்பு மாதிரி தான் இருக்கு. இங்க இதுல என்னது எச்சும் NO2 போய் இணையுது, இந்த இடத்துல டபுள் பாண்ட் நீக்கப்பட்டதால பிளஸ் வருதுன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா இங்க இந்த NO2 போய் இணைஞ்சிருக்கிற தானம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெட்டாவா காணப்படுது. நமக்கு தெரியும் பிஆர்ல இணையிறா ஒன்று ஓதோவில் இணையணும், இல்லாட்டி எண்ணத்துல இணையணும், பராவில் இணையக்கூடிய மாதிரி இருக்கணும். இங்க பிஆர் மெட்டாவில போய் இணைஞ்சிருக்கின்றதால இது கட்டமைப்பு ரீதியா பாக்குறது நமக்கு சரிமா இருந்தாலும், ஆனா இது ஒரு மெட்டா வழிகாட்டி இல்லைன்றதால இந்த இது என்ன இருக்க போகுது, பிஏ நம்மளால அக்செப்ட் பண்ண இயலாம இருக்க போகுது. இப்ப மூன்றாவது கட்டமைப்பு பாருங்க, மூன்றாவதுல எண்ணோட்டு போய் அந்த பிஆர் இருக்கிற அந்த தானத்திலேயே போய் இணைகிற மாதிரி இருக்கு. நமக்கு தெரியும் ஷுவரா இப்படி ஒரு கட்டமைப்பு நம்ம ரசாயனவியல்ல சேதன ரசாயனவியல்ல என்ன செய்யலாது, நம்மளால கொண்டு வர இயலாது. கொண்டு இவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய மூலக்கூறுகள் பக்கத்து பக்கத்துலயும் வரையலாது. அடுத்தது இப்படி வரக்குள்ள பிரதியீடு அதை விட்டு வர கார்பன் ஓதோ பராவல என்ன செய்யணும், கண்டிப்பா வரணும்ன்றதால இந்த பிஆரோட எண்ணோட்டு ஒரே கார்பன்லயே இணைஞ்சிருக்கிறதுன்ற என்னது சாத்தியமில்லாத ஒரு கட்டமைப்பா காணப்பட போகுது. அப்ப அதால இந்த சியும் என்ன செய்யாது, இந்த இடத்துல வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே டிய பாருங்க, டில என்ன நடந்திருக்கா, இங்க என்னது பராவில இணைச்சு காட்டிருக்காங்க சரி. ஆனா அதே நேரம் இங்க என்ன செஞ்சு காட்டிருக்காங்க, டபுள் பாண்ட் குறி காட்டுங்க. என்னது நம்ம ஒரு கட்டமைப்புக்கு இவங்க என்ன சொல்லி காட்டிருக்காங்க, பரிவு கட்டமைப்பு குறி காட்டிருக்காங்க. அப்ப பரிவு கட்டமைப்புண்டா இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்படி போட்டோம்டா நமக்கு இந்த பரிவு கட்டமைப்புல அடிப்படையா வச்சுக்கொண்டு பிஆருக்கு என்ன வரப்போகுது, பிளஸ் வரப்போகுது. ஆகவே இது பராவில இணைஞ்சிருக்கு. அதனாலையும் சரி பரிவு கட்டமைப்பு ரீதியா பார்த்தோம்டா என்னது பிஆருக்கு பிளஸ் வரணும்ன்றது அந்த கட்டமைப்பு என்னவா இருக்குது, சரியா இருக்க போகுது. ஆகவே இந்த டிஎம் என்னவா இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. ஆகவே இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு இதுல நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது ஏக்கமா டி என்றதால இந்த 31வது கேள்விக்கு விட 4வதா காணப்படும். 32வது கேள்வியை பாத்தீங்கன்னா, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய விறைத்த கொள்கலத்தில் பின்வரும் சமநிலை இருக்கின்ற சொல்லி போட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சமநிலை, அதாவது CO கேஸும் O2 கேஸும் சேர்ந்து CO2 கேஸ் உருவாகுற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு ஒரு ஒரு என்னது சமன்பாடோட தந்திருக்காங்க. இப்ப இதுல இத்தொகுதி பற்றி பின்வரும் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானதுன்னு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுல முதலாவது கூற்று பாத்தீங்கன்னா, ஏ அதே வெப்பநிலையில் கூடுதலான அளவு CO2 சேர்க்கையில், அதாவது என்னது அதே வெப்பநிலையில் என்றதை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றா வெப்பநிலை மாற்றம் இல்லாட்டி கேசி அந்த சமநிலைக்குரிய கேசியோ கேபியோ என்ன நடக்காது, அதுல அந்த பெருமானத்துல ஒரு நாளும் மாற்றம் ஏற்படாதுன்றதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். அப்ப அதே வெப்பநிலையில் கூடுதலான அளவு CO2 சேர்க்கிறாங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா
CO2 வந்து நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சேர்க்கையில் CO2 CO கேஸின் அளவு அதிகரிப்பதுடன் சமநிலை மாறிலியின் பெருமானம் மாறுகின்றதுன்னு இருக்காங்க. இதுல உண்மையாவே சமநிலை மாறிலிட பெருமானம் மாறுதுன்றதை அடிப்படையா வச்சுக்கொண்டே வேற ஒன்றையுமே வாசிக்காம என்ன செஞ்சிடலாம்? நீங்க அந்த கூற்று பிள்ளைண்டு போட்டு போயிடலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? CO2 கேஸ் சேர்க்கக்குள்ள CO கேஸோட அளவு அதிகரிக்குமா? என்ன நடக்கும்? CO2 கேஸ் நம்ம போடக்குள்ள அந்த கணத்துல வந்து அந்த QC என்ன செய்யும்? அந்த தாக்கத்துக்கு சமநிலைக்குரிய அதிகரிக்கிறதால அதை குறைக்கிற மூலமா என்ன செய்யும்? தாக்கம் வந்து விளைவுல இருந்து தாக்கியை நோக்கி என்ன செய்ய போகுது? போக போகுது. அப்ப இங்க நம்ம கூட கூட அந்த சமநிலையை வந்து பேணுறதுக்காக வேண்டி தாக்கம் அங்கால நடக்கும். பின்னோக்கு நடக்க போகுதுன்றதால இந்த இடத்துல வந்து CO கேஸோட செறிவு என்ன செய்ய போகுது? முதலில் இருந்ததை விட கொஞ்சம் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அந்த கூற்று சரி. ஆனா அதுல பின்னர் குறிப்பிட்டிருக்கிற சமநிலை பெருமானம் மாறுது. சமநிலை மாறிலிட பெருமானம் மாறுதுன்றது என்னவா இருக்க போகுது? பிழையா இருக்க போகுது. அப்ப அதால A கூற்று என்ன செய்யல? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு. இதே வந்து B கூற்ற பாருங்க. தொகுதியின் வெப்பநிலை அதிகரிக்கையிலன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும் தொகுதியோட வெப்பநிலை அதிகரிக்குது. வெப்பநிலை மாற்றம் நடக்குதுனாலே KCO, KP என்ன நடக்க போகுது? ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு விளங்குது. தொகுதியில வெப்பநிலை அதிகரிக்கையில் CO கேஸின் அளவு அதிகரிப்பதுடன் சமநிலை மாறிட பெருமானம் என்ன நடக்குதாம்? குறையுதான். நமக்கு இங்க தெரியும். நம்ம வந்து இது என்ன வகையான தாக்கம்ன்றதுக்கு வந்து என்ன தந்திருக்காங்க? ஒரு வந்து என்னது ஹிட் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. என்னது டெல்டா H வந்து பூஜ்ஜியத்தை விட என்னவா இருக்குன்னு இருக்காங்க? சின்னதா இருக்குன்னு இருக்காங்க. சின்னதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். என்னது வெப்பத்தை வந்து வெளிவிட போகுது. அதாவது மைனஸ்ல இருக்குது. அப்ப வெப்பம்ன்றது இந்த இடத்துல வந்து யாரோட வந்து கூட்டுப்பட போகுது? இந்த என்னது விளைவுகளோட தான் என்ன செய்ய போகுது? வெப்பமன்றது வந்து கடைசியா வந்து கூட்டுப்பட போகுது. இந்த நேரம் வந்து தொகுதியில வெப்பநிலையை அதிகரிக்கையில் CO கேஸோட அளவு என்ன செய்யுதாம்? அதிகரிப்பதுடன் சமநிலை மாறிட பெருமானம் குறைகின்றன்னு இருக்காங்க. இங்க என்ன நடக்க பார்க்குமெண்டா, நம்ம வெப்பத்தை அதிகரிச்சோம்டா முன்முக தாக்க வீதமும் அதிகரிக்கும், பின்முக தாக்க வீதமும் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. வெப்பநிலையை வந்து ஒரு நாளும் தாக்க வீதத்தை என்ன செய்யாது? குறைக்கிற மாதிரி அமையாது. அப்ப வெப்பநிலையை கூட்டக்குள்ள முன்முக தாக்க வீதமும் கூட போகுது, பின்முக தாக்க வீதமும் கூட போகுது. ஆனா இந்த இதுல வந்து எங்கான பக்கம் வெப்பம் இருக்குதோ அங்க இருந்து நடக்கிற தாக்கத்துக்கான தாக்க வீதம் வந்து பின்னுக்கு மட்டத்துல இருந்து நடக்கிற தாக்க வீதத்தை விட என்னவா இருக்க போகுது? அதிகமா இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல வந்து முன்முக தாக்க வீதத்தோட ஒப்பிடக்குள்ள இங்கால பக்கம் தானே வெப்பம் இருக்கு. அப்ப வெப்பநிலையை நம்ம அதிகரிக்கிறோம்டா பின்முக தாக்கத்துக்கான என்னது தாக்க வீதம் வந்து என்ன செய்ய போகுது? முன்முக தாக்கத்தோட ஒப்பிடக்குள்ள அதிகரிக்க போகுது. தாக்க வீதம் அதிகரிக்குதுன்னா என்ன நடக்க போகுது? தாக்கம் வந்து இந்த இடத்துல இருந்து இங்க இந்த இடத்தை நோக்கி என்னது போக போகுது. அப்ப இங்க இருந்து இங்க போகுதுண்டா CO கேஸ்ல செறிவு என்ன செய்ய போகுது? கொஞ்சம் கொஞ்சமா கூட போகுதுன்னு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வெப்பநிலையை மாற்றாங்கன்றதால KC வந்து என்ன செய்யாது? அதே பெருமானத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி CO2 கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்கும்? இப்ப இதுக்கு வந்து KC எழுதி நம்ம என்ன வரப்போகுது? CO2 கேஸோட செறிவிட என்ன வரப்போகுது? வர்க்கமும் கீழே வந்து என்ன வரப்போகுது? எல்லாமே கேஸா இருக்கிறதால கண்டிப்பா வந்து அதுவும் என்ன செய்ய போகுது? இந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அப்ப எழுதுனோம்டா இதுதான் என்னவா இருக்க போகுது? அந்த கேசிக்குரிய பெருமானமா இருக்க போகுது. இங்க வந்து தாக்கம் வந்து பின்னோக்கி நகர பார்க்கணும். நம்ம என்ன வெப்பம் இங்க இருக்கு. அப்ப வெப்பநிலையை கூட்டக்குள்ள தாக்கம் பின்னோக்கி நகர பார்க்குதுண்டா CO2 கேஸின் செறிவு என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல குறையும். அதே மாதிரி இங்க கொஞ்சம் கொஞ்சம் மேல நடக்க போகுது. O2 கேஸும் CO கேஸோட செறிவும் என்ன செய்ய போகுது? கூட போகுதுன்றதால விளைவுல கேசி வந்து என்ன செய்ய போகுது? பெருமானம் வந்து குறைய போகுது. அப்ப இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம்டா என்ன சொல்லியிருக்காங்க? CO கேஸோட அளவு அதிகரிப்புடன் சமநிலை மாறிட பெருமானம் குறைகின்றது என்ற இந்த கூற்று என்னவா இருக்க போகுது? சரியானதா இருக்க போகுது. இப்ப அடுத்ததை பார்ப்போம். அதே வெப்பநிலையில் கூடுதலான CO கேஸை சேர்க்கையில் CO2 கேஸின் அதாவது CO2 கேஸின் அளவு அதிகரிப்பதுடன் சமநிலை மாறிலியின் பெருமானம் மாறாது. அதே வெப்பநிலையில் என்றது அன்லைன் பண்ணீங்கண்டா கடைசி கூற்று என்னவா இருக்கும்? சமநிலை மாறிலி பெருமானம் மாற மாட்டாதுன்றது என்னவா இருக்கும்? சரியா இருக்க போகுது. அப்ப அதுல இடையில இருக்கிறத பாத்தீங்கன்னா CO கேஸை நீங்க சேர்க்கிறீங்க. அப்ப CO2 கேஸ் செறிவு என்ன நடக்குதா? அதிகரிக்குதுன்னு இருக்காங்க. அப்ப இங்க வந்து பாருங்க நம்ம வந்து CO கேஸை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கூட்டுறோம்டா. இங்க வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறீங்கண்டா என்ன நடக்க பார்க்கும் இந்த இடத்துல? CO கேஸை கூட்ட நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? KC வந்து மாறாம இருக்கணும். வெப்பநிலை மாறலன்றதால. அப்ப என்ன நடக்கும்? இதை வந்து குறைக்கிற விதம் அதாவது CO கேஸ் கூடுனதை குறைக்கணும் என்றதால தாக்கம் வந்து இங்க இருந்து என்னது இங்க நோக்கி என்ன செய்ய போகுது? நகரக்கூடியதா இருக்கு. அப்ப முன்னுக்கு இருந்து பின்னுக்கு நோக்கி நகர போகுதுண்டா CO2 கேஸ் என்ன செய்ய போகுது? அதோட ஆரம்ப அளவை விட என்னது கொஞ்சம் செறிவு கூடுனதா இருக்க போகுது. அதே மாதிரி வெப்பநிலை மாறலன்றதால கேசியும் என்னவா இருக்க போகுது? ஒரு மாறாத பெருமானமா இருக்க போகுது. அப்ப அந்த C கூற்றம் என்னவா இருக்குது? சரியா இருக்கு. இப்ப லாஸ்ட் D கூற்ற பாருங்க. அதே வெப்பநிலையில் கூடுதலான அளவு CO2 கேஸை சேர்க்கையில் O2 கேஸின் செறிவு அதிகரிப்பதுடன் சமநிலை மாறிலியின் பெருமானமும் அதிகரிக்கின்றான். உண்மையாவே வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே வெப்பநிலையில் என்றதால கேசி என்ன செஞ்சிருக்க கூடாது? மாறி இருக்கவே கூடாது. ஆனா இங்க வந்து பாருங்க சமநிலை மாறிலியோட பெருமானம் வந்து அதிகரிக்குதுன்றாங்க.
அதுலயே வந்து என்னது அந்த கூற்று வந்து பிழையானதா இருக்கும். ஆனா CO2 கேஸை சேர்க்கையில CO2 கேஸை வந்து சேர்க்கையில O2 கேஸோட அளவு என்ன செய்யுதா அதிகரிக்குது. நம்ம பார்த்த மாதிரி CO2 கேஸ் சேர்க்கக்குள்ள என்ன நடக்க போகுது, அவரோட செறிவு அந்த கணத்துல கூடி அதை வந்து குறைக்கிறவமா தாக்கம் இங்கால நடக்குதுண்டா ஓட்டை கேஸ்ல செறிவும் என்ன செய்ய போகுது அதிகரிக்க போகுது. ஆனா இதுல வந்து அதே வெப்பநிலையில் சமநிலை பெருமாடு மாதம் அந்த மாறிலி வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது வந்து என்னவா இருக்க போகுது, பிழையான குற்றா இருக்க போகுது. ஆகவே இதுல வந்து நம்ம பார்த்தோம்டா ஏ பிள்ளை, பி சரி, சி சரி, டி வந்து என்னவா இருக்க போகுது, கூற்று வந்து பிழையா இருக்க போகுது. ஆகவே 32வது கேள்விக்கு வந்து விட வந்து 2வதா இருக்கு. 33வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூற்றுகள் தொடர்பாக அதாவது கொஞ்சம் கூற்று தந்துட்டு கைத்தொழில் செய்முறைகள் பற்றி அவற்றில் எது சரியானது அல்லது சரியானவை என்று என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து முதலாவது ஏ கூற்ற பாத்தீங்கன்னா, ஹேபர் பொஷ் செயல்முறையின் மூலம் NH3 உற்பத்தி செய்கையில் ஒரு ஊக்கி அவசியம் அன்று என்று போட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் நம்ம கைத்தொழில் ரீதியா வந்து நம்ம என்ன ஒரு என்ன சேர்வையை வந்து தயாரிக்க போறோம் என்றாலும் நமக்கு வந்து வினைத்திறன் என்றது என்னவா இருக்கணும், கொஞ்சம் கூடவா இருக்கணும். அதாவது நம்மளால குறிப்பிட்ட நேரத்துல வந்து எடுக்கக்கூடிய விளைவோட அளவை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா வந்து ஓரளவு கூட்டக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்ம குறிப்பிட்ட இதுல வந்து வார நேரத்தை தான் குறைக்கலாமே ஒழிய வார என்னது விளைவை வந்து கூட்ட இயலாது. இப்ப ஊக்கி நம்ம போடுறோம்டா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வாரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுக்குதுண்டா அதை என்ன மாத்த போகுது, அந்த அதே அளவை ஒரு 15 நிமிஷமோ இல்லாட்டி 10 நிமிஷத்துலயே என்னது நமக்கு எடுக்கக்கூடிய மாதிரி தான் ஊக்கிகள் என்ன செய்யணும் பயன்படுத்தணும். அப்ப அதுலயும் வந்து ஸ்பெசிபிக்கா வாயுக்கள் சம்பந்தப்பட்டு வார தாக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து என்னது ஒரு உலோகம் சார்ந்த ஏதாவது ஒரு ஊக்கியத்தை என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். அப்ப அந்த உலோகம் என்ன செய்யும், நமக்கு வந்து என்னது அதை வந்து புறத்துறிஞ்சி அந்த வாயுக்களை வந்து அதுக்குரிய தாக்கத்தை நிகழ்த்துறதுக்கு என்னவா இருக்கும், இன்னும் வந்து இலகுவாக்கி தரும். சரியா? ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, NH3 அந்த உருவாக்குறதுல ஊக்கி வந்து அவசியம் அன்று இருக்காங்க. அது வந்து என்னவா இருக்க போகுது, ஒரு பிழையான குற்றா இருக்க போகுது. ஏன் நம்ம வந்து இந்த ஏபர் முறை பயன்படுத்துற அமோனியா உற்பத்திக்கு வந்து இரும்ப வந்து என்ன செய்வோம், ஒரு ஊக்கியா வந்து பயன்படுத்துவோம். அதோட வந்து இல்லாட்டி அலுமினியம் ஆக்சைடையும் இல்லாட்டி K2O-வையும் என்ன பயன்படுத்துவோம், ஒரு தூண்டிகளா பயன்படுத்துவோம். என்ன செஞ்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதாவது இந்த தாக்கங்கள்ல வந்து என்னது இரும்பு வந்து என்னவா இருக்க போகுது, ஊக்கியா இருக்க போகுது ஏபர் முறை தயாரிப்புல. அதே மாதிரி இல்லாட்டி K2O அல்லது Al2O3 வந்து என்னது இது வந்து ஒரு தூண்டிகளாக தொழிற்படும் என்று என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம். அப்ப அதுல வந்து ஊக்கி அவசியம் அன்று என்று சொன்ன கூற்று என்னவா இருக்க போகுது, பிழையா இருக்க போகுது. அதுல B பாருங்க, சவர்க்காரத்தை தூயதாக்கலின் போது சிட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் சவர்க்காரம் வந்து நம்ம உருவாக்கி வரக்குள்ள சவர்க்காரத்துல வந்து ஒரு கொஞ்சம் அளவு என்ன இருக்க போகுது, சோடியம் ஹைட்ரோக்சைடு வந்து என்ன செய்ய போகுது காணப்பட போகுது. அப்படி சோடியம் ஹைட்ரோக்சைடு வந்து நம்ம சவர்க்காரங்கள்ல காணப்பட்டுச்சுன்னா அது நம்மளால என்ன செய்யலாம இருக்கும், கன்சியூம் பண்ணி அதை வந்து என்னது பாவனைக்கு என்ன இல்லாம உகந்தது அற்றதா தான் என்ன செய்ய போகுது காணப்பட போகுது. அப்ப அதுல இருக்கிற அந்த என்னது NaOH அப்படியான அந்த காரத்தன்மையானதை கொஞ்சம் நீக்கிறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துவோம்டா, சித்திரிக் அமிலம் பயன்படுத்துவோம். அதே மாதிரி என்னது பொஸ்போரிக் அமிலம் பயன்படுத்துவோம். அப்படி இல்லாட்டி என்ன பயன்படுத்த போறோம், தேங்காய் எண்ணெய் சார்ந்த வேற ஏதாவது என்னது கொழுப்பமிலங்களை வந்து நம்ம பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்னா அந்த அதுல இருக்கிற எண்ணெயை வச்சு என்ன செய்ய போறோம், கொஞ்சம் சுத்திகரிச்சு எடுக்க போறோம். அப்ப அதுக்கு வந்து சவர்க்காரத்தை தூயதாக்கல்ல வந்து சித்திரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்ற என்று கூற்று என்னவா இருக்க போகுது, சரியா காணப்பட போகுது. இது அடுத்ததை பாருங்க, டவ் செயல்முறையின் மூலம் எம்ஜியை பிரித்தெடுக்கையில் சுண்ணாம்புக்கல் அல்லது டொலமைட் வெப்பப்பிரிகையினால் மாத்திரமே வளிமண்டலத்துடன் CO2 சேர்க்கப்படுகின்றது. ஆனா அதுல வந்து நம்ம டவ் முறை பயன்படுத்தி எம்ஜியை பிரித்தெடுக்கிறதுல வந்து உண்மையாக வந்து கல்சியம் கார்பனேட் அதாவது சுண்ணாம்பு கல்லையும் இங்க டொலமைட்ன்றதுல இருந்து வார வெப்பப்படுத்தி வரக்குள்ளதான் என்ன வருது, CO2 வார மாதிரி நம்ம என்ன செய்யறோம் கருத்துல கொண்டா கூட. ஆனா அந்த மின் பகுப்பு கொண்டு என்ன செய்வோம், நம்ம வந்து அந்த இடத்துல அந்த நடத்தி தான் அதுல இருந்து எம்ஜி என்ன செய்வோம் லிக்விடா வந்து மேல வந்து என்ன செய்ய போறோம் எடுக்க போறோம். நமக்கு தெரியும் அந்த செயல்முறையிட போது 700 தொடக்கம் 800 பாய்சி வரைக்கும் அந்த அதுக்கு இடைப்பட்ட வெப்பநிலையில தான் அந்த கண்டெய்னர் என்ன செய்வோம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் மண்டக்குள்ள. நமக்கு தெரியும் அதுக்கு வந்து நான் எக்ஸஸா வெளியில இருந்து வேற எது பெட்ரோலியமோ இல்லாட்டி வேற ஏதோ என்னது ஒரு ஹீட் சோர்ஸ் ஒன்று பயன்படுத்தி தான் என்ன செய்ய போறோம், நாம் வந்து இதுக்கு வந்து ஹீட் பண்ண போறோம். அப்ப இந்த அளவு மெயின்டைன் பண்ற வெப்பநிலைக்கு வந்து நாம் வெளியில இருந்து கொடுக்குற பெட்ரோலியம் எரிபட்டு வாரதாலையும் என்ன வரப்போகுது, CO2 வருமென்றதால இவங்களால மட்டும்தான் CO2 வந்து வளிமண்டலத்துக்கு போக போகுதுன்றது என்னவா இருக்கும், ஒரு பிழையான கூற்றா இருக்க போகுது. வெளியில இருந்து பயன்படுத்துற அந்த பெட்ரோலியம் அதுகளால வார CO2 என்ன செய்ய போகுது, வளிமண்டலத்துல சேர போகுதுன்றதால இவங்க சொல்லியிருக்காங்க இந்த டொலமைட்லையும் அதாவது சுண்ணாம்பு கல்லுல டொலமைட்ல வெப்பப்பிரிகை மாத்திரமே வளிமண்டலத்துக்கு CO2 சேர போகுதுன்றது என்னவா இருக்க போகுது, ஒரு பிழையான கூற்றா இருக்க போகுது. அடுத்த டி கூற்ற பாருங்க, மென்சவ்வு கலமுறையின் மூலம் NaOH உற்பத்தி செய்கையில் பிரதான பக்க விளைபொருள் HCl. நம்ம வந்து மென்சவ்வு முறையை பயன்படுத்தி NaOH உருவாக்குறதுல வந்து இங்க பாருங்க நம்ம என்ன செய்யறோம், இதுதான் வந்து அதுல என்னது
வரிப்படமா இருக்கக்குள்ள நம்ம வந்து பிரைன் கரைசல், அதாவது சோடியம் குளோரைட் உள்ள கரைசலை வந்து உள்ளுக்குள்ள அனுப்பி இதுல வந்து டைட்டானியம் நிக்கலும் வந்து என்னவா இருக்க போகுது, ஒரு மின்வாய்களா பயன்படுத்தி வந்து அதுல வந்து நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா Cl2 கேஸ், H2 கேஸ், அதுல வந்து நம்ம மின்பகுப்பை நகர்த்தி என்ன செய்ய போறோம், NaOH வந்து என்ன செய்ய போறோம், நம்ம வந்து பிரிச்சு வேற அடுத்து போவோம். இதுல வந்து எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா HCl என்ற ஒரு ஆளே நம்மளால என்ன செய்யலாம் இருக்குது, காணக்கூடிய இல்லவே இல்லை. Cl2 இருக்குது, H2 கேஸ் இருக்குது, அதே மாதிரி வெளியில போற NaOH இருக்கு. இங்க இருந்து பிரைன் கரைசல் அனுப்ப போறோம். வேற எந்த ஒரு இடத்துலயுமே என்ன இல்லை, HCl உருவானதுக்குரிய எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்ல. அதால மென்சவ்வு கலைமுறை மூலம் NaOH உற்பத்தி செய்யல பிரதான பக்க விளைபொருள் HCl என்றது என்ன செய்யலாது, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்க போகுது. அப்ப இதுல வந்து A கூற்று பிழை, B சரி, Cயும் பிழை, Dயும் பிழை என்றக்குள்ள obviously வந்து என்னத்துக்கு போக போகுது, 5வது ஆன்சருக்கு போக போகுது. ஆகவே 33க்கு வந்து B மாத்திரம் உண்மையா இருக்கிறதோட 5வது ஆன்சரா காணும். 34வது கேள்வியை பாத்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எஸ்தோப்பு மூலகங்கள் பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுக்கிழவை என்று சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ABCD 4 கூற்று தந்திருக்காங்க. இதுல வந்து முதலாவது A கூற்ற பாருங்க. கூட்டம் 2 மூலகங்களின் உலோக ஆரைகள் அதற்கு நேரொத்த கூட்டம் 1 மூலகங்களின் உலோக ஆரையிலும் குறைந்தவை என்று கேட்டிருக்காங்க. இப்ப அதுக்கு வந்து நமக்கு நார்மலாவே தெரியும். நமக்கு ஒரு ஆவர்த்தன அட்டவணை என்று எடுத்தோம்னா, நமக்கு இடம் இருந்து வலமா போகக்குள்ள அங்க இருக்கிற மூலகங்களோட அணுவாரை என்ன செஞ்சு கொண்டு போகும், குறைஞ்சு கொண்டு போகும். அணுவாரே, அதாவது இப்ப உலோகங்களா இருந்தா அது என்ன இருக்க போகுது, உலோக ஆரைகளா இருக்க போகுது. அப்ப இங்க இருந்து இங்க போக்குள்ள வந்து அதுக்கடுற ஆரை வந்து என்னது குறைஞ்சு கொண்டு போகும். அதே மாதிரி மேல இருந்து கீழே போக்குள்ள என்ன செஞ்சு கொண்டு போகும், இது வந்து கூடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இங்க இருந்து போக்குள்ள ஆரை கூடிக்கொண்டும் இங்க இருந்து போக்குள்ள ஆரை குறைஞ்சு கொண்டு போக போகுது. ஆகவே இதுதான் என்னவா இருக்க போகுது, கூட்டம் 2க்குரியதாகவும் இது வந்து என்னது கூட்டம் 1க்குரியதாகவும் காணப்பட போகுது. அப்ப அதுல வந்து கேக்குறாங்க, கூட்டம் 2 மூலகங்களின் உலோக ஆரை அதற்கு நேரொத்த, இப்ப உதாரணத்துக்கு இவரை எடுத்தீங்கன்னா அவருக்கு நேரொத்த கூட்டம் 1 மூலகத்தின் உலோக ஆரையிலையும் என்னவா இருக்க போகுது, குறைந்ததா இருக்க போகுதுன்றது என்னவா இருக்க போகுது. இங்க இருந்து இங்க போக்குள்ள வந்து அதுக்கு நேரொத்ததா பார்த்தோம்னா இவரோட படக்குள்ள இவர் ஆரை என்னவா இருக்க போகுது, குறைஞ்சதா தான் காணப்பட போகுது. ஆகவே A கூற்று என்னவா இருக்க போகுது, சரியானதா இருக்க போகுது. அடுத்த B பாருங்க. கூட்டம் 2 மூலகங்களின் முதலாம் அயனாக்கல் சக்தி அதற்கு நேரொத்த கூட்டம் 1 மூலகங்களின் முதலாம் அயனாக்கல் சக்தியிலும் கூடியவை. நமக்கு தெரியும் அயனாக்கல் சக்தி என்றது என்னது, வலுவளவு ஓட்டுல இருந்து அந்த ஒரு இலத்திரனை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய என்ன இருக்கும், சக்தியா தான் இருக்க போகுது. நமக்கு இங்க இருந்து இங்க போக்குள்ள வந்து அதுல அணுவாரையோ என்னவோ ஒன்று குறையுது, ஆரை வந்து குறையுது அண்டக்குள்ள அவர் வந்து கருவை நோக்கி இணைஞ்சிருக்கிற வீதம் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கு. அப்ப கிட்ட கிட்ட போக போக அவர்ல இருந்து இலத்திரனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான சக்தி என்னவா இருக்க போகுது, அதிகமா இருக்க போகுதுன்றால் அதுவும் நமக்கு தெரியும் நோமலாவே என்னது, இங்க இருந்து இங்க போக்குள்ள வந்து அயனாக்கல் சக்தி வந்து என்னவா இருக்கும், கூடிக்கொண்டு போகும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரக்குள்ள அயனாக்கல் சக்தி என்ன செஞ்சு கொண்டு வரப்போகுது, குறைஞ்சு கொண்டு வரப்போகுது தெரியும். ஆகவே கூட்டம் 2ஓட ஒப்பிடக்குள்ள முதலாவது அதுக்கு நேரொத்த ஆளோட ஒப்பிடக்குள்ள இவரது என்னவா இருக்கும், அயனாக்கல் சக்தி கூடவா இருக்கும் என்ற கூற்றம் என்னவா இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. இதுல C கூற்ற பாருங்க. கூட்டம் 2 மூலகங்களின் அடர்த்தி கூட்டம் 1 மூலகங்களோட அடர்த்தியின் குறைந்தது. அது என்னது, உண்மையாவே வந்து பிழையான ஒரு கூற்று. நமக்கு தெரியும், நம்ம நார்மலாவே நம்ம பார்த்திருக்கோம், கூட்டம் 1ஓட ஒப்பிடக்குள்ள கூட்டம் 2க்கு தான் வந்து என்னவா இருக்கும், அடர்த்தி வந்து அதோட ஒப்பிட்ட அளவுல என்னவா இருக்க போகுது, அதிகமா இருக்க போகுதுன்றதால C கூற்று என்னவா இருக்க போகுது, பிழையா இருக்க போகுது. அடுத்து D கூற்ற பாருங்க. கூட்டம் 2 மூலகங்களிலும் கூட்டம் 1 மூலகங்களிலும் நலிந்த உலோக பிணைப்பு உடையது. இப்ப நம்ம உலோக பிணைப்புக்கு வந்து நமக்கு தெரியும், கூட்டம் 2 விட கூட்டம் 1க்கு வந்து உலோக பிணைப்புக்கு வழங்கக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை என்னவா இருக்க போகுது, குறைவா இருக்க போகுது. அதாவது கூட்டம் 1ஓட ஒப்பிடக்குள்ள 2க்குரிய ஆள் என்ன செய்யுது, அதிகளவான இலத்திரன் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதால உலோக பிணைப்பு வலிமை நமக்கு தெரியும் கூட்டம் 1ஓட ஒப்பிடக்குள்ள 2க்கு தான் என்னவா இருக்க போகுது, உயர்வா இருக்க போகுது. ஆனா இங்க வந்து D கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, மாறி சொல்லியிருக்காங்க. கூட்டம் 2 கூட்டம் 1 விட என்னவா இருக்க போகுது, நலிந்த உலோக பிணைப்பு உடையதுன்ற என்னவா இருக்க போகுது, ஒரு பிழையான கூற்றா இருக்க போகுது. ஆகவே இதுல வந்து A சரி, B சரி, CD ரெண்டும் பிழைன்றதால இந்த 34வது கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து முதலாவதா காணப்படும். 35வது கேள்வியை பாத்தீங்கன்னா, நீர் NaOH உடன் வெப்பமாக்கப்படும் போது ஒரு சேதன சேர்வை A ஆனது அமோனியாவை விடுவிக்கின்றன என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு தந்திருக்காங்க. இதுல A ஆனது அமிலமாக்கிய K2Cr2O7 உடன் வெப்பமாக்கப்படும் போது உண்டாகும் சேர்வை 2,4 இரு நைட்ரோபீனோல் ஹைட்ரஜனுடன் ஒரு நீர் என்னது ஒரு நிற வீழ்படிவை வந்து தருகின்றன தந்திருக்காங்க. இதுல என்னது நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கண்டா, பின்வருவற்றுள் A ஆக இருக்கக்கூடியது எது அல்லது எவை என்று சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த 4 என்னது ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்காங்க.
நமக்கு நார்மலாவே தெரியும் நம்ம என்னது சேதன ரசாயனவியல்ல பாக்குறதுல நீர் எண்ணெய் வெப்பமாக்கக்குள்ள அமோனியா வாயு தாரன்னு நமக்கு உடனே மைண்டுக்கு வரால் யாரு ஒரு ஏமைத்தானு செய்யும் நமக்கு வந்து எண்ணெய் ஓச்சோட வந்து நம்ம போட்டு வெப்பமாக்கக்குள்ள அதுல வந்து விளைவா வாரது என்னது ஒரு அமோனியா வாயு வெளிவிட போகுதுன்னு தெரியும். அப்ப நம்ம எடுத்த உடனே இதுல ஏமைடா வராம அதாவது NH3 வராத ஆட்கள் என்ன செய்யலாம் இதுல நம்ம கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப முதலாவதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து ஏமைடு இருக்கு. அப்ப ஆகவே இந்த இடத்துல என்ன செய்யலாம் அது வந்து கட்டமைப்பா வரலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது ஒரு ஏமைடு இருக்கு. அப்ப அதுவும் வரலாம். சிய பாருங்க சீலையும் இந்த இடத்துல என்ன இருக்குது ஒரு ஏமைடு இருக்கு. அப்ப அதுவும் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க இவங்க தந்ததுல வந்து ஏமைடு இல்ல. இந்த இடத்துல என்ன இருந்திருக்காங்க ஒரு அமைன் வந்து என்னது தங்க மாதிரி தந்திருக்காங்க. நமக்கு தெரியும் அமைனுக்கு நம்ம NaOH போட்டு என்ன செய்யலாது அமோனியாவை வந்து வருவிக்கலான்னு தெரியும். ஆகவே அந்த டியை வந்து நம்ம என்ன செய்யலாம் இந்த இதுக்கு வந்து வராது என்று சொல்லி என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எலிமினேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இதுல வந்து மிச்சம் மிஞ்சிருக்கிறது வந்து ABC. இப்ப அடுத்த தரவுக்குள்ள போனோம்டா அடுத்து என்ன சொல்றாங்க ஏ வந்து அமிலமாக்கிய அதாவது H+ K2Cr2O7 என்ன செய்யறாங்க இந்த இடத்துல வந்து அட் பண்ணக்குள்ள அது அட் பண்ணி வார விளைவு வந்து 2,4 DNP 2,4 DNPயோட தாக்கி ஒரு நிற வீழ்படிவு வருகுதுண்டா நமக்கு தெரியும் அது ஒரு அல்டிஹைடா இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்னவா இருக்கணும் ஒரு கீட்டோனா இருந்திருக்கும். ஆனா அதுல வந்து நம்ம H+ K2Cr2O7 போடுறோம்டா நமக்கு தெரியும் இவர் வந்து என்ன செய்ய பாப்பேர் அல்கஹோலை வந்து பூரணோட்சியேற்றத்துக்குள்ள வந்து என்ன செய்ய பாப்பேர் சில நேரம் போக வச்சிருவேன். அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும் ஒரு முதல் அல்கஹோலா இருந்துச்சுண்டா அவர் என்னவா மாத்த வெளிக்கொட்டுருவே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா என்ன செஞ்சிருவார் உடனே வந்து கன்வெர்ட் பண்ண பாத்துருவே. ஆனா இதுல வந்து ஒரு வழியா வரக்குள்ள வழி அல்கஹோலா வரக்குள்ள என்ன நடக்க பார்க்கும். இப்ப இதுல வந்து இவர் R2 வச்சோம்டா இவரை R2 வச்சோம்டா வாரது என்ன விளைவா இருக்க போகுது ஒரு கீட்டோனை வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் விளைவாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதை அவ்வளோத்தையும் மைண்ட்ல வச்சுக்கொண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலாவதுல பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குது ஒரு முதல் அல்கஹோல் இருக்குது. நமக்கு தெரியும் முதல் அல்கஹோலை நம்ம H+ K2Cr2O7 போட்டோம்டா அவர் டிரெக்டாவே என்னவா மாறிடுவார் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடுவார். கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன செய்யாது 2,4-DNPக்கு என்ன தராது ஒரு வீழ்படிவு நிறத்தை என்ன செய்யாது தராது. அப்ப இவர்ல வந்து ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனை உருவாக்கலான்றதால இந்த ஏ என்ன செய்யாது இந்த இடத்துல வந்து ஆன்சருக்கு வந்து நம்மளால எடுக்கலாம இருக்கு. இப்ப பிய பாருங்க பில வந்து இந்த இடத்துல இது வந்து முதல் அல்கஹோலா இருக்குது சரி. ஆனா இந்த இது வராதுன்னு எடுத்தா கூட இந்த இடத்துல பாருங்க இவர் என்ன இருக்குது ஒரு வழி அல்கஹோலா இருக்கு. வழி அல்கஹோலுக்கு வந்து நம்ம H+ K2Cr2O7 போடக்குள்ள இவர் என்ன மாற பாப்பீர் கீட்டோனா மாற பார்க்கக்குள்ள அந்த கீட்டோன் வந்து என்ன செய்யும் 2,4-DNPயோட தாக்கி நமக்கு வந்து செம்மஞ்சள் இல்லாட்டி மஞ்சள் நிற வீழ்படிவு என்ன செய்ய போகுது தரப்போகுது. ஆகவே அந்த கூற்றுக்கு வந்து இந்த விட என்னது சரியா வரலாம். இப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் வந்து இவர் என்ன இருக்கிறார் ஒரு வழி அல்கஹோலா காணப்படுறார். வழி அல்கஹோலுக்கு இங்க வந்து நம்ம பார்த்த மாதிரி தான் என்ன வரப்போகுது H+ K2Cr2O7 போடக்குள்ள வந்து என்னத்தை தரப்போகுது நமக்கு வந்து ஒரு கீட்டோனை தரமென்றதால அதுவும் வந்து என்ன செய்ய போகுது 2,4-DNPயோட தாக்கி நிறவல் வடிவை வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இது அவ்வளோத்தையும் வச்சு பார்த்தோம்டா இந்த இடத்துல வந்து இங்க ஏமைட் வராம அமைன் வந்ததாலேயே இந்த இதை வந்து என்ன செஞ்சோம் நம்ம கட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து வேற என்ன இருந்தது இந்த இடத்துல முதல் அல்கஹோல் வந்ததால நம்ம H+ K2Cr2O7 போடக்குள்ள 2,4-DNPயோட தாக்கியல் அது என்னது இவர் வந்து ஒரு கூச்சா இந்த இடத்துல என்ன செஞ்சிருவீர் மாற பார்த்துருவீர். அதால இதை வந்து வெட்டித்தம் மிச்சம் ரெண்டுமே என்ன செய்யுது நம்ம அவங்க தந்த தரவு அவ்வளோத்தையுமே என்னது நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கின்றதால இந்த 35வது கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B, C அதாவது 2வது ஆன்சரா காணப்படும். 36வது கேள்வியை பாத்தீங்கன்னா ஒரு தூய பதார்த்தம் எக்ஸின் அவத்தை வரிபடம் கீழே தரப்பட்டுள்ளன்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிருக்காங்க அமுக்கத்துக்கும் அதோட தொடர்பு பட்ட வெப்பநிலைக்கும் பாய்சியில வந்து என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து கீறி உங்களுக்கு தந்திருக்காங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை என்ன செஞ்சிருக்காங்க கூற்று வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுல வந்து முதலாவது பாருங்க அமுக்கம் அதிகரிக்கையில் திரவத்தை திண்மமாக்குவதற்கு தேவைப்படும் வெப்பநிலை குறைகின்றன. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவத்தை வரிபடத்துல இங்க வந்து நமக்கு 3 அவத்தைகள் என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு தந்திருக்காங்க திண்மம் திரவம் வாயு என்ன செஞ்சிருக்காங்க 3 அவத்தைகள். இங்க வந்து இடையில இருக்கிற கோடுகள் எல்லாமே என்னத்தை குறிக்குதுண்டா ஒரு அவத்தையில இருந்து இன்னொரு அவத்தைக்கு வந்து சமநிலையத்தை என்ன செஞ்சிருக்குது குறிச்சு நிக்குது. அந்த நேரத்துல வந்து அமுக்கமும் வெப்பநிலையும் என்னவா இருந்திருக்கும் அந்த மாற்ற நேரம் சரியா. இதுல வந்து அமுக்கம் அதிகரிக்கையில் திரவத்தை திண்மமாக்கணும்டா அவத்தை வந்து இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய போகுது இந்த இடத்துக்கு தான் என்ன செய்ய போகுது அவத்தை வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு.
அப்ப இதுல இருந்து இங்க வந்து நமக்கு டிராவல் பண்ணணும்டா பாத்தீங்கன்னா அமுக்கம் அதிகரிக்கையில் என்ன செய்யலாம், இங்க வந்து இப்படியே மேல கொண்டு அதிகரிச்சு போய் இப்ப இது வந்து ஒரு ஏடிஎத்துக்கு தான் என்ன செஞ்சிருக்கு காட்டுக்காங்க நமக்கு வந்து ஒரு மட்டத்துக்கு வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. இதே வந்து மேல போக போக இந்த இந்த மட்டத்தை எடுத்து இப்படி 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 ஒரு ஒரு மட்டமா பார்த்து வரக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்த்துக்கிட்ட இருக்கிறது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை என்ன செய்யுது, பூஜ்ஜியம் பாயசியை விட என்ன செய்யற மாதிரி இருக்குது, குறையிற மாதிரி இருக்கு. அப்ப அதை விட மேல அமுக்கம் போக்குள்ள இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதை விட என்ன செய்யுது, குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப அமுக்கம் அதிகரிக்கையில் திரவத்தை திண்மமாக்குவதற்கு தேவைப்படுற வெப்பநிலை குறைகின்ற கூற்று என்னவா இருக்க போகுது, ஒரு சரியான கூற்றா இருக்க போகுது. அடுத்த பிய பாருங்க, அமுக்கம் ஒரு ஏடிஎத்திலும் பார்க்க அதிகரிக்கும் போது திரவத்தின் உரைநிலை அதன் சாதாரண உரைநிலையிலையும் உயர்ந்ததாக காணப்படும் இருக்காங்க. மேல இருக்கிற கூற்று சரியா கீழே இருக்கிற கூற்று பிள்ளை என்ன செஞ்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்சு என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ஏடிஎத்தை விட நீங்க மேல கூட்டி கொண்டு போக்குள்ள உரைநிலை என்றா என்னது, இங்க வந்து திரவம் வந்து திண்மமா மாறப்போகுது. அந்த இது வந்து என்னது, சாதாரண உரைநிலையிலையும் உயர்ந்ததாக இருக்கும்ன்றது என்னவா இருக்க போகுது, பிள்ளையா இருக்கு. இங்க வந்து அமுக்கம் கூடிக்கொண்டு இருக்கக்குள்ள பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு கொண்டு வருது, வெப்பநிலை இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வெட்டுற அந்த புள்ளி வந்து குறைஞ்சு கொண்டு வருகிறதுன்றதால அங்க வந்து என்ன நடக்குது, பூஜ்ஜியம் பாய்சியை விட உரைநிலை என்ன செஞ்சு கொண்டு குறைஞ்சு கொண்டுதான் போகுது இல்லையா, கூடுதல்ன்றது என்னவா இருக்க போகுது, பி கூற்று பிள்ளையா இருக்க போகுது. சிய பாருங்க, ஏ ஆனது எக்ஸின் மும்மை புள்ளி என்று இருக்காங்க. நமக்கு தெரியும் மும்மை புள்ளி என்றது என்னது, திண்மம் திரவம் வாயு மூன்று என்னது ஸ்டேட்ஸுமே வந்து ஒரே நிலையில வந்து சந்திக்கிற ஒரு குறித்த அமுக்கத்துக்குரிய வெப்பநிலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த மும்மை புள்ளி எடுவோம். அப்ப இந்த 3 கிராஃபுமே சந்திக்கிற புள்ளி எங்க இருக்குது, இந்த இருக்கு, இந்த நடுவுல இருக்கிற இந்த இடத்தை தான் என்ன செய்ய போகுது, அவங்க 3 பேரும் வந்து சந்திக்க போறாங்க. அந்த இடத்தை தான் என்னன்னு குறிச்சு காட்டிருக்காங்க, அவங்க ஏ என்று குறிச்சு காட்டிருக்காங்க. அப்ப அந்த புள்ளி தான் என்னவா இருக்க போகுது, மும்மை புள்ளியா இருக்க போகுதுன்ற கூற்று என்னவா இருக்கும், சரியா இருக்கு. இப்ப டிய பாத்தீங்கன்னா 100 பாய்சியிலும் கூடுதலான ஒரு வெப்பநிலையில் வாயுவை திரவமாக்குவதற்கு ஒரு ஏடிஎத்திலும் கூடிய அமுக்கம் தேவையாண்டு. 100 பாய்சியை விட கூட அமுக்கம் வேண்டாம். இங்க பாருங்க 100 பாய்சியை வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, குறிச்சு காட்டிருக்காங்க. 100 பாய்சியை விட வெப்பநிலை என்ன செஞ்சு கொண்டு போறாங்களாம், இங்கால சைட்ல வந்து என்ன செஞ்சு கொண்டு போறாங்க, அதிகரிச்சு கொண்டு போறாங்க. அப்ப அதிகரிச்சு கொண்டு போக்குள்ள வாயுவை வந்து திரவமா மாத்தணும் மாட்டார். நமக்கு தெரியும் இந்த சமநிலையில கண்டிப்பா என்ன செய்யணும், அவர் போய் வந்து இவர்கிட்ட வந்து இந்த சமநிலை புள்ளியில ஏதோ ஒரு இடத்துல வந்து தொடுற இடத்துலதான் நம்ம என்ன செய்யலும், அந்த மாற்றத்தை வந்து நிகழ்த்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இங்கால போக 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 அமுக்கம் வந்து என்ன செஞ்சு கொண்டு போகுது, இங்க பாத்தீங்கன்னா இவரை இழுத்தீங்கன்னா ஒரு ஏடியத்தை விட கூட தான், இதை இழுத்தீங்கன்னா இவரை முன்னுக்கு இருந்தால விட கூட தான். அப்ப அப்படியே மேல மேல போக்குள்ள என்ன செஞ்சு கொண்டு போகுதுண்டா, 100 பாயசியை விட அதிகரிச்சு கொண்டு போக்குள்ள தேவைப்படுற வாயுவை திரவ மாத்துறதுக்கு தேவையான அமுக்கம் என்ன செய்யுது, கூடிய அளவு தேவைப்படுதுன்றதால டி கூற்றும் என்னவா இருக்க போகுது, இந்த இடத்துல வந்து சரியா இருக்க போகுது. ஆகவே இந்த படத்தை தந்ததை வச்சுக்கொண்டு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏ கூற்று சரியா இருக்குது, ஏ கூற்று சரியா பி கூற்று பிள்ளை, அப்ப பில பிள்ளைன்னா அங்கே சியும் டியும் என்ன இருக்கு, சரியா இருக்குது. அப்ப ஆகவே 36வது கேள்விக்கு வந்து ஏசிடி 5வது ஆன்சரா காணப்படும். 37வது கேள்வியை பாத்தீங்கன்னா வளிமண்டல ஓசோன் பற்றி பின்வரும் கூற்றுகள் வந்து உண்மையானது அல்லது உண்மையானவை என்று என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு முதலாவது ஏ கூற்ற பாருங்க, தரை மட்டத்திலேயே ஓசோன் சரிவு மிகவும் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தரை மட்டத்தில்ன்றதை விட நமக்கு தெரியும் ஓசோன் இருக்கிறதே வந்து நம்ம சூரியன்ல இருந்து வார யூவி கதிர்வீச்சுகளை வந்து என்னது குறைந்த அளவு அதுக்குள்ளால நம்ம பூமியை வந்து வந்தடைகிறதுக்காக வேண்டிதான் என்ன செய்யணும், நமக்கு வந்து இந்த ஓசோன்ன்றதை வந்து மெயினா வந்து பூமியை சூழ்ந்து இருக்கிறது வந்து நமக்கு தேவைப்படுது. அதுல வந்து நமக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து நம்ம மண்டலங்கள் வந்து என்னது பிரிக்கப்பட்டிருக்கு, மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம் அப்படி. அதுல ஸ்பெசிபிக்கா வந்து ஓசோன் வந்து எந்த இதுல வந்து அதிகமா காணப்படும்னா படைமண்டலத்துல என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. அப்ப தரைமட்டம்ன்றது வந்து மோஸ்டா வந்து என்னது மாறன் மண்டலத்தோடு தொடர்புபட்டதா இருக்க போகுது. அப்ப மாறன் மண்டலம் எங்க இருக்குது, படைமண்டலம் அதுக்கு மேல இருக்கின்றதால தரைமட்டத்துலதான் ஓசோன் சரிவு மிகவும் அதிகமா உள்ள கூற்று என்னதா இருக்க போகுது, ஒரு பிழையான கூற்றா இருக்க போகுது. இதே பி கூற்ற பாத்தீங்கன்னா படைமண்டல ஓசோன் மனித வாழ்வை பாதுகாக்கின்றது. நான் சொல்லியிருக்கேன் என்னது, படைமண்டலத்துல ஓசோன் சரிவு என்னவா இருக்க போகுது, உயர்வா இருக்க போகுதுன்றதால அப்ப அதுலதான் அந்த ஓசோன் சரிவு ஓசோன் வந்து அமைஞ்சிருக்க போகுது. அதுதான் என்ன நடக்க போகுது, யூவி கதிர்வீச்சுகளை வந்து அதுக்குள்ளால வந்து குறைந்த அளவு வெளிவிட விடுவதோட ஓசோன் வந்து மனித வாழ்வை பாதுகாக்கின்றது என்னவா இருக்கும், அந்த கூற்றும் வந்து சரியா இருக்க போகுது. இப்ப சி கூற்ற பாத்தீங்கன்னா தரைமட்டத்தில் ஓசோன் உண்டாகுவதற்கு மோட்டார் வாகன காலங்கள் வந்து பங்களிப்பு செய்துட்டு இருக்காங்க. இப்ப மோட்டார் வாகன காலண்டா நமக்கு தெரியும் உத்தகன என்ஜின் வந்து தகனம் அடைஞ்சு வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன வரலாம்டா, நமக்கு வந்து NO கேஸ் என்ன செய்யலாம், அந்த இடத்துல வந்து வெளிவிடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த NO கேஸ் என்ன செய்யும்டா, நம்ம வெளியில வரக்குள்ள நம்மட எனது மோட்டார் வாகன என்ஜின்ல இருந்து வர புகைகள்ல வரக்குள்ள NO கேஸ் வந்து O2 கேஸோட தாக்கி அந்த இடத்துல வந்து NO2 கேஸ் என்ன செய்யலாம், உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உருவாகிற NO2 கேஸ் என்ன நடக்கும்டா, ஒளி முன்னிலையில வந்து NO கேஸ் ஆகும், திருப்பி வந்து ஒரு ஆக்சிஜன் மூலியமாகவும் என்ன செய்ய போகுது வந்து பிரிய போகுது.
இங்க வந்து பிரிகிற இந்த ஓ கேஸ் வந்து திருப்பி நம்மளோட வளிமண்டலத்துல இருக்கிற O2 கேஸோட சேர்ந்து என்னத்தை உருவாக்கலாம்டா O3 கேஸ் உருவாக்க போகுது. இதுதான் யாரு நம்மட ஓசோனா இருக்க போகுது. அப்ப அதுல வந்து சீக்கூற்று தரைமட்டலத்துல, அதாவது நம்ம வாகனங்கள் எல்லாம் தரைமட்டத்துல இருக்குது. அப்ப மட்டத்துல ஓசோன் உண்டாவதற்கு மோட்டார் வாகனக்காரர்கள் வந்து பங்களிப்பு செய்கின்ற கூற்று என்னவா இருக்க போகுது, ஒரு சரியான கூற்றா இருக்க போகுது. அடுத்து டி கூற்ற பாத்தீங்கன்னா, ஓசோன் படையில் ஓசோன் உண்டாதலும் அழிதலும் யூவி கதிர்வீச்சு முன்னிலையில் நடைபெறுகிறது. நமக்கு தெரியும் ஓசோன் வந்து என்னது, ஓசோன் வந்து ஆக்சிஜனாவும் ஓசோனாவும் என்னது ஒரு சமநிலையில தான் உண்மையாவே வந்து காணப்பட போகுது. அப்ப உதாரணத்துக்கு இந்த தாக்கத்துக்கு இப்ப ஓசோன் வந்து இந்த ஆக்சிஜன் ஒன்றோட சேர்ந்து இந்த இடத்துல என்னத்தை உருவாக்கலாமாண்டா O3 கேஸ் என்ன செய்யலாம், உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த யூவி கதிர்வீச்சு அந்த நேரம் என்ன செய்யும்னா அது வந்து பயன்படுத்து. அப்ப எடுத்த உடனே வந்து ஒரு பேரியர் மாதிரி இருந்து யூவிச்ச போக விடாம இல்ல. அது என்ன நடக்கும்டா, யூவிய வந்து இந்த தாக்கங்களுக்கு வந்து பயன்படுத்து. அதனாலதான் அதுல இருந்து வாரது கொஞ்சம் என்ன செய்யுது, கொஞ்சம் தான் வந்து பூமியை வந்து அடையுது. அதுல மிக பெருமளவு என்ன செய்யுது, இந்த தாக்கங்கள் நகர்த்துறதுக்கு தேவையான சக்தியான செய்யுது மாற்றப்படுது. அப்ப இங்க வந்து இந்த தாக்கம் நடைபெற்று O3 வரப்போகுது. அதே மாதிரி திருப்பி என்ன நடக்க போகுது, O3 வந்து என்ன உடைய போகுது, இந்த O2 கேஸ் ஆகும். பிறகு இந்த O கேஸ் ஆகும் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல வந்து மாற்றப்பட போகுது. இந்த தாக்கத்துக்கு என்ன தேவைப்பட போகுதுண்டா, யூவி தேவைப்பட போகுது. அப்ப இப்படி மாறி மாறி அந்த O2ல இருந்து O3, O3ல இருந்து O2 உருவாகிறதுக்கு வந்து யூவி தேவைப்படுறதாலதான் அப்ப அந்த கூற்று வந்து ஓசோன் படையில் ஓசோன் உண்டாதல், அதாவது ஓசோன் வந்து இந்த இடத்துல என்ன செய்யுது, உருவாகுது. அதே மாதிரி ஓசோன் வந்து அழிவடைதல் ரெண்டுக்குமே வந்து என்ன தேவைப்படுது, யூவி கதிர்முனையில் நடைபெறும் என்ற கூற்று என்னவா இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. ஆகவே இது அவ்வளோத்தையும் வச்சு பார்த்தோம்டா 37வது வந்து தரைமட்டத்தில் ஓசோன் சரிவு மிகவும் அதிகமா இருக்கு கூற்று என்னவா இருக்க போகுது, பிழையா இருக்க போகுது. ஆகவே ஏ கூற்று பிழை, மற்ற B, C, D மூன்றுமே என்ன இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. ஆகவே 37வது கேள்விக்கு வந்து 5வது ஆன்சரா காணப்படும். 38வது கேள்வியை பாத்தீங்கன்னா, பின்வரும் தாக்கத்திற்கு 25 பாய்சில வெப்ப உலுறை மாற்றம் டெல்டா H ன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஒரு தாக்கம் ஒன்று என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல வந்து காட்டியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 பாய்சில Na2O2 ஒரு தரப்பட்ட அளவு மிகையான நீருடன் சேர்க்கப்படும் போது நடைபெறும் வெப்ப உலுறை மாற்றம் தொடர்பாக இந்த கூற்று சரியானது அல்லது சரியானது என்று கேட்டிருக்காங்க. உண்மையாவே இந்த கேள்விக்கு வந்து ஸ்கீமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓலான்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அப்படி அந்த ஓல் ஆன்சர் போடுறதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த தாக்கத்தை அவங்க தந்துட்டு இந்த தாக்கத்துல வந்து எத்தனை மூலுக்கு வந்து இந்த தாக்கத்துக்கு இந்த கிலோ ஜூல் மூல் -1 என்ன செய்யல அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணல. இப்ப சும்மா ரெண்டமா வந்து இந்த தாக்கத்துக்கு இவ்வளவு வெப்பம் வெளியேறுதுண்டா எவ்வளவு அளவு வந்து நம்ம Na2O2 போடுறோம் அப்படி அதை பத்தி என்னையுமே என்ன செய்யல இந்த இடத்துலயுமே வந்து மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி மேல வந்து அந்த தாக்கத்துல வந்து இந்த இடத்துல வந்து கேஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு கீழே வார கேள்விகள் எல்லாத்துலயுமே என்ன வந்திருக்காங்கன்னா Na2O2 solid என்ன செஞ்சிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு 2-3 மிஸ்டேக் இந்த கேள்வியில இருக்கிறதுனாலதான் இந்த கேள்விக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஓல் ஆன்சர் கொடுபட்டு. ஆனா அப்படி இருந்தும் வந்து இந்த கேள்வி வந்து சரியான ஒரு ஃபார்மேட்ல வந்திருந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா, இப்ப இதுல முதலாவது ஏ கூற்ற பாருங்க, Na2O2 solidல வந்து ஒரு மூல் சேர்க்கப்படும் போது 63 கிலோ ஜூல் சக்தி விடுவிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து சரியா வந்து இவங்க தந்த இந்த -126 கிலோ ஜூலை வந்து நான் இந்த இடத்துல வந்து 2 மூல் வரக்குள்ளதான் இந்த என்னது சக்தி வந்து வெளியிடப்படுது என்று நான் கருதுனேன் எடுத்தேன்டா. அப்ப வந்து இதுல ஒரு மூல் என்று பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, இது 2 மூலுக்கு இதுண்டா ஒரு மூல் என்றக்குள்ள ஒரு அரவாசி என்றக்குள்ள என்ன வரப்போகுது 63 கிலோ ஜூல் மூல் -1 வரும். அதே மாதிரி பின்னுக்கு என்ன சொல்லிருக்காங்க, சக்தி விடுவிக்கப்படுகின்றது. நமக்கு தெரியும் பிளஸ்ல வருது, டெல்டா H வந்து பிளஸ்ல வருதுன்னா என்ன அர்த்தம், அது வந்து வெளியில இருந்து சக்தியை என்ன செஞ்சு எடுக்குது, உறிஞ்சி எடுக்குதுன்னு அர்த்தம். இதே வந்து இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கிறதால சக்தியை வந்து என்ன செய்யும், விடுவிக்கும். அப்ப அதனால முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூல் சேர்க்கப்படும் போது 63 கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படும் என்றது என்னவா இருக்கும், ஒரு சரியானதா இருக்கும். இந்த மேல குறிப்பிட்ட அந்த விடயத்தை வந்து மாத்தி எடுத்தோம்னா இப்ப B பாத்தீங்கன்னா Na2O2 39 கிராம் சேர்க்கப்படும் போது 31.5 சக்தி வந்து கிலோ ஜூல் சக்தி வந்து உறிஞ்சப்படுகின்ற இருக்கு. இதுல உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த சக்தி உறிஞ்சப்படுகின்றது என்றதுலயே அந்த கூற்று வந்து பிள்ளைன்னு சொல்லிடலாம். மீன் இந்த இடத்துல வந்து சக்தி வந்து மைனஸ்ல வருதுன்றதால இந்த தாக்கம் நடைபெறக்குள்ள எல்லா இடமுமே என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும், சக்தி விடுவிக்கப்படுகின்றா என்ன செஞ்சிருக்கணும், மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி இருந்து வந்து இவங்க என்ன இருந்திருக்காங்க, உறிஞ்சப்படுகின்றதுலே பிழை. ஆனா முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 39 கிராம் அண்டக்குள்ள இதுல வந்து பாருங்க, இப்ப இதுல வந்து 39 கிராம் அண்டா இது வந்து என்னன்னு வரப்போகுது, 39 கிராமுக்கு வந்து இவர மூலக்கூற்று துணிவு வந்து பாத்தீங்கன்னா 78 கிராம் மூல் -1 என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப இவர் அரைவாசி தான் யாரு, இந்த 39 அதாவது 39 கிராம் வந்து இவர் அரைவாசியா இருக்க போகுது. அப்ப இவர் அரைவாசி என்றக்குள்ள ஒரு மூலுக்கு வந்து எவ்வளவு வந்தது இந்த இடத்துல 63, இதுல முதல் கேள்வியில பாத்துறோம் எவ்வளவு 63
கிலோ ஜூல் மூழ்மைரசம் என்ன செஞ்சது, கிலோ ஜூல் வந்து என்ன சக்தி வந்து வெளிவிடப்பட்டது. அப்ப இங்க 63 கிலோ ஜூல் வெளிவிடப்படுதுண்டா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், -31.5 கிலோ ஜூல் அளவு சக்தி என்ன செஞ்சிருக்கணும், வெளிவிடப்பட்டிருக்கணும். அப்ப 39 கிராமுக்கு 31.5 கிலோ ஜூல் சக்தி என்றது சரி, ஆனா என்னது விடுவிக்கப்படுதுன்றதுக்கு பதிலா உறிஞ்சப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னவா இருக்க போகுது, ஒரு பிழையானதா இருக்க போகுது. இதே வந்து சி கூற்ற பாத்தீங்கன்னா 1 மோல் சேர்க்கப்படும் போது 63.0 கிலோ ஜூல் சக்தி உறிஞ்சப்படுகின்றது. நான் சொல்லித்தரேன் என்னது, இந்த இடத்துல மைனஸ் மென்ஷன் பண்ணதால உறிஞ்சப்படுகின்ற வார எல்லா கூற்றும் என்னவா இருக்க போகுது, பிழையா இருக்க போகுது. அப்ப ஏ கூற்று சரியானா சி கூற்று என்னவா இருக்கும், பிழையா தான் இருக்க போகுது. டி கூற்ற பாத்தீங்கன்னா Na2O2 39 கிராம் சேர்க்கப்படும் போது 31.5 கிலோ ஜூல் சக்தி விடுவிக்கப்படுகின்றது. அது சரி. என்னது இப்ப 78 கிராம் மூல் மைனஸ் தான் 63 அண்டக்குள்ள நம்ம வந்து 39 அண்டக்குள்ள என்னது 31.5 என்றது சக்தி வந்து விடுவிக்கப்படுகின்ற என்னவா இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. ரெண்டாவதுல வந்து என்ன வந்தது, பி கூற்றுல உறிஞ்சப்படுகின்றதாலதான் அந்த கூற்றுக்கு என்ன கொடுத்த நம்ம ஆன்சர் வரான்னு பிள்ளை கொடுத்த நம்ம. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு ஃபால்ட் இருந்தும் அதுல வந்து ஃபால்ட் அவ்வளோதையும் நம்ம மாத்தி எடுத்தோம்டா இந்த 38வது வந்து ஏ கூற்றும் சரியா இருக்கும், அதே மாதிரி என்னவா இருக்கும், டி கூற்றும் சரியா இருந்து 4வது ஆன்சர் வந்து இருக்கும். ஆனா இங்க வந்து இப்ப இப்படி குறிப்பிட்ட இந்த பிழைகள் இருந்ததால 38வது கேள்விக்கு வந்து ஆல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. 39வது கேள்வியை பாத்தீங்கன்னா ஐதரசன் ஏலைட்டுகள் பற்றி பின்வரும் எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது என்று கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஏ கூற்ற வந்து பாத்தீங்கன்னா ஐதரசன் ஏலைட்டுகள் நீரில் அமில இயல்பு உள்ளன என்று சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஐதரசன் ஏலைட்டுகளை வந்து நம்ம நோமலாவே வந்து நீருக்குள்ள போட்டோம்டா அது என்ன செய்ய போகுது, H3O+ வெளியிடுறதோட அது நாங்கால அந்நியனை வந்து தரப்போகுது. நமக்கு தெரியும் H3O+ வந்து என்னது அமில இயல்பை குறித்து நிக்குது. அப்ப இங்க இந்த இடத்துல வந்து H3O+ வாரதால நம்ம வந்து அதுல நீர்ல வந்து அது என்னத்தை காட்டுது, அமில இயல்பை காட்டுறதுன்றது என்னவா இருக்க போகுது, அந்த கூற்று வந்து சரியானதா காணப்பட போகுது. இதுலயே வந்து பி கூற்ற பாருங்க, ஐதரசன் இலையிட்டுகள்ற பிணைப்பு கூட்டப்பிரிகை சக்தி கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லையில் குறைகின்றன்னு இருக்காங்க. அதாவது நமக்கு தெரியும் நமக்கு வந்து அதுல வந்து இருக்கிறது என்ன, HF, HCl, HBr, HI என்ன செஞ்சு கொண்டு போகுது, கீழே கொண்டு அப்படியே வந்து என்னது போய்கொண்டு இருக்க போகுது. நமக்கு தெரியும் இதுல வந்து கூட்டத்துல வழியே மேலிருந்து கீழ் நோக்கி போக்குள்ள பிணைப்பு பிரிய சக்தி என்ன செஞ்சு கொண்டு வரும், குறைஞ்சு கொண்டு வரும். அதனாலதான் நமக்கு தெரியும் HF வந்து நம்ம வந்து நீர்ல போட்டோம்டா அந்த தாக்கம் வந்து ஒரு என்னது வாரது வந்து ஒரு மின்னமில்லமா தான் என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. ஏன் மின்னமில்லமா காணப்பட போகுது, இங்க இருந்து பிரிஞ்சு வார அதாவது இந்த எச்ல இருந்து எஃப் வந்து ரெண்டையும் பிரிக்கிறது வந்து என்னவா இருக்க போகுது, பிணைப்பு சக்தி வந்து அதிகமா இருக்க போகுது. அப்ப இது வந்து பிரிஞ்சு வாரது வந்து மின்னமில்லமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிணைப்பு சக்தி கூடுனதுதான். அதுக்கு கீழே இருந்து அப்படியே போக 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 நமக்கு தெரியும் இது அவ்வளவுமே வந்து என்னது முற்றானாயனாக்கமாக இவங்க அவ்வளவு பேரும் என்னவா இருக்க போறாங்க, ஒரு வெண்ணமில்லமா இருக்க போறாங்க. அப்ப இவங்கள வந்து H3O+ அகற்றுறது என்னவா இருக்க போகுது, ஈஸியா இருக்க போகுது. அப்ப அதனால மேல இருந்து வரக்குள்ள பார்த்து வரக்குள்ள என்ன நடக்க போகுதுண்டா, பிணைப்பு பிரிய சக்தி என்ன செஞ்சு கொண்டு வருது, குறைஞ்சு கொண்டு வருது என்ற அந்த கூற்று என்னவா இருக்க போகுது, சரியானதா காணப்பட போகுது. இதே சிய பாருங்க, ஐதரசன் நிலைட்டுகள்ன்ற அமில வலிமை கூட்டத்தின் வலிமை கீழ் நோக்கி செல்கையில் வந்து குறைகின்றன்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் அமில வலிமை என்னண்டா வெளிவரப்படுற H3O+ வந்து என்னவா இருக்கணும், அதுல வந்து வர அளவு வந்து அதிகமாக அதிகமாக அது அமில வலிமை என்னவா இருக்கும், கூடவா இருக்கும் என்றலாம். நம்ம மேல இருந்து இங்க பார்த்து வரக்குள்ள இங்க இருந்து H3O+ அதாவது HFல இருந்து H3O+ வாரதை விட கீழே போக 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 வார H3O+ என்னவா இருக்குது, அதிகமா இருக்க போகுது. அதனால நான் சொன்னா மேல இருக்கிறது வந்து என்னவா இருக்க போகுது, ஒரு மின்னமிலமாகவும் கீழே போக போக என்னவா இருக்க போகுது, வெண்ணமிலமா இருக்க போகுது. ஆகவே ஐதரசன் நிலைட் வந்து அமில வலிமை வந்து கீழே போக போக அமில வலிமை என்ன செய்யணும், அதிகரிக்கிறதா தான் என்ன செய்யணும், கீழே போக்குள்ள வந்து அதாவது இங்க இருந்து இங்க கீழ் நோக்கி போக்குள்ள அமில வலிமை என்ன செய்யணும், கூடிக்கொண்டுதான் என்ன செய்யணும், போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப கீழே நோக்கி போக்குள்ள கூடணும். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அமில வலிமை கூட்டத்தின் கீழ் நோக்கி செல்லில் குறையுதுன்னு இருக்காங்க. அப்ப அந்த கூற்று முரண்பாடா இருக்கிறதால சி கூற்று என்னவா இருக்க போகுது, பிள்ளையா இருக்க போகுது. இது வந்து டி கூற்ற பாத்தீங்கன்னா ஐதரசன் நிலைட்டுகள்ற பிணைப்பு நீளம் கூட்டத்தின் கீழ் நோக்கி செல்லில் குறையுதுன்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் மேல இருந்து கூட்டம் வழியே கீழ் நோக்கி போக 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 அணுக்கள்ற பருமன் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டு போக போகுது, அதிகரிச்சு போகுது. அப்ப அதிகரிக்கக்குள்ள அதுகளுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட பிணைப்பு நீளம் என்ன செஞ்சு கொண்டு போகணும், மேல இருந்து கீழே அப்படியே போகக்குள்ள அதிகரிச்சு கொண்டுதான் போகணும். அதுல வந்து பிணைப்பு நீளம் அப்படியே குறைவடைந்து கொண்டு போகுது. அந்த கூற்று என்னவா இருக்க போகுது, அந்த டி கூற்று வந்து பிழையா இருக்க போகுது. ஆகவே 39ல வந்து சரியா வரப்போறது ஏயும் பியுமா இருக்க போகுது. ஆகவே 39க்கு வந்து முதலாவது ஆன்சரா காணப்படும். 40வது கேள்வியை பாத்தீங்கன்னா தொடுகை முறையின் மூலம் H2SO4 உற்பத்தி செய்தல் தொடர்பாக பின்வரும் எந்த கூற்று சரியானதுன்னு செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதுல முதலாவது பாத்தீங்கன்னா அதுல ஏ வந்து தாக்கம் SO2க்கும் O2வும் வந்து SO3 வார தாக்கம் வந்து ஒரு அகவெப்பத்துக்குரிய தாக்கம் சொல்லியிருக்காங்க.
நமக்கு நார்மலாவே வந்து நம்மளோட தியரி வைஸ் பார்த்தோம்னாலுமே வந்து SO2 O2 தாக்கி வார SO3 வார தாக்கம் வந்து வெப்பம் வந்து வெளியில வெளிவிடப்படும். அகவெப்பம் நமக்கு என்ன தெரியும்? அந்த தாக்கம் நடக்கக்குள்ள வெப்பத்தை உறிஞ்சி நடக்கிறது என்னவா இருக்கும்? அகவெப்பமா இருக்கும். தாக்கம் நடைபெற்று வெளியில வந்து விளைவுகளோட வெப்பம் வெளியில வருதுன்னா அது என்ன வகையான தாக்கமா இருக்கும்னா புறவெப்ப தாக்கமா இருக்கு. அப்ப முதலாவது அகவெப்ப தாக்கம் என்றது என்னவா இருக்க போகுது? அது உண்மையாவே பிழையான கூற்றா இருக்க போகுது. இப்ப இதுல வந்து மேபி நம்ம இன்னொரு விதமா யோசிக்கலாம். இங்க SO2 ஓட இந்த O வந்து என்ன செய்யுது? ஒரு பொண்ட வந்து உருவாக்குது. நமக்கு தெரியும் ஒரு பொண்ட உடைக்கிறதுக்கு தான் என்ன தேவை? சக்திய வந்து குடுக்க வேண்டியிருக்கும். பொண்ட் வந்து உருவாகக்குள்ள கொஞ்ச அளவு சக்தி என்ன செய்ய போகுது? வெளிவிட போகுதுன்றத வச்சுக்கொண்டு வெப்பம் வந்து விளைவுகளோட பக்கம் தான் வரப்போகுதுன்றத ஓரளவு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கெஸ் பண்ணி ஊகிச்சும் போட்டோம்டா இது என்ன வகையான ஒரு தாக்கமா இருக்க போகுது? புறவெப்ப தாக்கம்ன்றதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப A கூற்று வந்து அகவெப்ப தாக்கம்ன்றது என்னவா இருக்க போகுது? ஒரு பிழையானதா இருக்க போகுது. இதே வந்து B கூற்ற பாருங்க. இச்செயல்முறைக்காக பொதுவாக பயன்படுத்தப்படுற ஊக்கி Fe என்று இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த தாக்கத்துக்கு உண்மையாவே பயன்படுத்தப்படுற மெயினான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த V2O5 இந்த சொலிட் என்ற இவர் தான் என்ன இருக்க போறே அந்த பயன்படுத்துறதுல வந்து மெயின் ஆகுற இந்த ஊக்கியா வந்து பயன்படுத்த போறேன். அப்ப இதுல வந்து Fe தான் ஊக்கியா தொழிற்பெறும் என்ற கூற்றும் என்னவா இருக்க போகுது? பொதுவா பயன்படுத்துற அதுவும் வந்து ஒரு பிழையான கூற்றா இருக்க போகுது. இதுல C கூற்ற பாருங்க. SO2 ஆனது 4 ஊக்கி அறைகள்ல SO3 ஆக மாற்றப்படுகின்றன. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த இதுல வந்து தொடக்கத்துல வந்து நம்ம அனுப்புற வாயுக்களை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து SO3 வந்து வெளிவர வெப்பத்தை வந்து குளிர்த்தி அப்படியே வந்து ஒரு 4 அறைகள்ல விட்டு தான் கடைசியா வார அந்த SO3 என்ன செய்ய போறோம்? H2SO4 தாக்கி நம்ம இந்த இதை சேர்வையை எடுத்து அதுல இருந்து என்னது இங்க வந்து H2S2O4 என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து உருவாக்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த தாக்கம் அப்படியே நடைபெறதுக்கு வந்து நமக்கு தெரியும். இது வந்து நடைபெற்ற முடியறதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த இடத்துல வந்து இது வந்து 4 ஊக்கி அறைகள் என்ற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க? தந்திருக்காங்க. அப்ப அந்த கூற்று வந்து என்னவா இருக்க போகுது? 4 ஊக்கி அறைகளுக்கூடாக போகும் என்ற அந்த கூற்று என்னவா இருக்க போகுது? சரியாக காணப்பட போகுது. இதே வந்து டி கூற்ற வந்து பாத்தீங்கன்னா இச்செயன்முறையில் ஒரு ஏடியத்திலும் கூடிய அளவு அமுக்கங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இங்க வந்து நம்ம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தந்த தரவுகள் அடிப்படையில நம்ம வந்து புக்ல தந்திருக்கிறபடியில ஒரு ஏடிஎம் அமுக்கத்துல 480 பாய்சில தாக்கம் என்ன செய்ய போகுது? நடைபெற போகுது. அதை விட அதிகமான அளவு ஏடிஎத்துக்கு வந்து எந்த ஒரு தாக்கமே இல்லது. ஒரு ஏடிஎத்தை விட கூடுதலா வந்து இந்த செயல்முறைக்கு அதாவது நம்ம தொடுகை முறை H2SO4 உற்பத்திக்கு வந்து தேவைப்படுது இல்லைன்னு தெரியும். ஆகவே டி கூற்றும் என்னவா இருக்க போகுது? சரியா இருக்க போகுது. அப்ப 40வதுல வந்து ஏயும் பியும் பிழை, சியும் டியும் சரி என்றதால 40வது கேள்விக்கு வந்து 3வது ஆன்சரா காணும். இதுவரைக்கும் 31 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வார வீடியோக்களை பார்க்கறதுக்கு EAI சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.